பரிசுத்த அலங்காரம் வேண்டும். பரிசுத்த அலங்காரத்தை தேவன் விரும்புகிறார். நீ கற்களினாலும் காணிக்கைகளினாலும் உன் தேவாலயத்தை நீ எவ்வளவு அலங்கரி, தேவன் அந்த கட்டிடத்தின் மேல் பிரியமாயிரார் என்று வேதவசனம் சொல்கிறது. கட்டிடத்தின் மேல் பிரியமாயிரார். கட்டிடத்துக்குள் உள்ள இருக்கிற ஆத்துமாக்களை கர்த்தர் கவனித்து பார்க்கிறார். அங்க இருக்கிற ஆத்துமாக்கள் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்கள்? நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் காலம் வரும், நாட்கள் வரும். நீ எவ்வளவு பிரம்மாண்டமாய் நீ ஆலயத்தை கட்டி எவ்வளவு இதாக நீ பண்ணினாலும் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த நாட்களில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் நாட்கள் வரும். கர்த்தர் உன் கட்டடத்தை பார்க்கல, கர்த்தர் உன் கட்டடத்தையோ எதையுமே தேவன் பார்க்கல, உன்னுடைய பரிசுத்தத்தை தேவன் பார்க்கிறார். இந்த நாட்கள் நம்ம கேட்ட சத்தியம் ரொம்ப விரிவாக இருக்கிறது. ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளே, பல நாட்கள் கர்த்தர் இதுல தெளிவா என்று சொன்னது சிரிப்பின் ஆவி, பாட்டின் ஆவி, ஆட்டத்தின் ஆவி, விசிலடிக்கிற ஆவி. இந்த ஆவிகளை நாம் பகுத்தறிய வேண்டும். இதெல்லாம் ஒரு பொல்லாத ஆவிகள். இது மக்களை நரகத்துக்கு நேராய் வழி நடத்துகிற ஆவிகள். அதனால இதுல நம்ம